அன்பானவர்களே, பரிசுத்தம்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு உகந்தவர், சொந்தக்காரர் ஒரே ஒருவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்துக்கு தான் நீ நானும் பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீ காசை இழக்கலாம், உன் பதவியை இழக்கலாம், உன் பணத்தை இழக்கலாம், உன் அந்தஸ்தை இழக்கலாம், இப்படி ஆடம்பரங்களை இழக்கலாம், உன் பரிசுத்தத்தை மாத்திரம் இழந்து விடாது. அன்பானவர்களே, பரிசுத்தத்தை மாத்திரம் இழந்து விடாது. யோசேப்பு செல்ல பிள்ளைங்க, இவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்கள். இவன் வாழ்க்கையில இவன் இடத்துல கண்டுபிடித்த ஒரு சுபாவம் தெரியுமா? அவன் பரிசுத்தத்தை காப்பாத்திக்கிட்டான். அவன் பரிசுத்தத்தை காப்பாத்திக்கிட்டான். அவன் ஊழியம் செஞ்சான், அதை செஞ்சான், இதை செஞ்சான்லாம் இல்லை. செல்ல பிள்ளையா இருந்தான், தகப்பனை விட்டு வந்தான், சொந்த சகோதரன் குழியில போட்டுட்டாங்க, அடிமையா விற்கப்பட்டான், எகிப்திலே அடிமையா இருக்கிறான், சிறைச்சாலையா இருக்கிறான். அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறி போச்சுங்க. ஆனா இவன் ஒண்ணுல மாத்திரம் ஒத்துக்கொள்ளல, அவனுடைய பரிசுத்தத்தை மாத்திரம் இழக்கல. அதை இழக்கவே இல்லை, அதை இழக்கவே மாட்டேன். நீங்க யோசித்து பாருங்க, போத்திபார் சட்டையை பிடிச்சி இருக்கிறான், என் கூட பாவம் செய்ய கூப்பிடுறான். இவன் மாத்திரம் இந்த பாவத்திற்கு ஒத்து கொண்டிருப்பானால் அவன் அடிமை இல்லை, அந்த வீட்டுக்கு எஜமானமா இருப்பான். யோசித்து பாரு, இதுவரைக்கும் போத்திபார் வீட்டில் அடிமையாய் வேலை செய்கிறவன், அவருடைய மனைவி பாவம் செய்ய கூப்பிடுறா, தன் பரிசுத்தத்தை அவன் இழந்திருப்பான். ஆனால் போத்திபார் வீட்டிலே ராஜாவா இருந்திருப்பான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவன் பாவியாய் மாறி இருப்பான். பரிசுத்தத்தை மாத்திரம் எந்த சூழ்நிலையிலும். ஏன் நீ ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? பரிசுத்தர். நீ வணங்குறியே, நீ தொழுகிறியே, அவர் யார் தெரியுமா? பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், பரிசுத்த தேவன். இந்த பரிசுத்தத்தை மாத்திரம் என்றைக்குமே, இந்த பரிசுத்தர்னு அந்நிய மக்களுக்கு தெரியுங்க, அந்நிய மக்களுக்கு தெரியுங்க, அந்நிய ஜாதிகளுக்கு தெரியுங்க. என்ன தெரியுமா? பிசாசு கூட தெரியும்.